இன்றைய தேவ செய்தியின் தலைப்பு ரட்சிப்பினால் உண்டாகும் தேவ ஞானம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 15வது வசனம். என் மகனே, உன் இருதயம் ஞானம் உள்ளதாயிருந்தால் என்னிலே என் இருதயம் மகிழும். ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு எல்லாமே ஞானம்தான். நல்லா கவனிக்க வேண்டும். என் மகனே, உன் இருதயம் ஞானம் உள்ளதாயிருந்தால் என் இருதயம் என்னிலே மகிழும் என்று சொல்லுகிறாரே. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரிடத்திலும் தேவனாகிய கர்த்தர் இந்த ஞானத்தை எதிர்பார்ப்பார். எல்லாம் கவனிக்க வேண்டும். ரட்சிப்புன்னு சொன்னாலே நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நம்முடைய பாவ கரைகள் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு நாம் நீதிமான்களாக பரிசுத்தவான்களாக மாற்றப்பட்டு இயேசு கிறிஸ்து நமக்குள் வந்து வாசம் செய்கிற அனுபவம்தான் ரட்சிப்பு. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்குள்ளும் சகல விதத்திலும் ஞானம் இருக்க வேண்டும். நல்லா கவனிக்க வேண்டும். அந்த ஞானத்தை வைத்துதான் அவங்க ரட்சிப்புல நிலைத்திருக்கிறதும் அதில் தான் இருக்குது. அந்த ஞானத்தின் மூலமாகத்தான் அவங்க பரிசுத்தமாக இருக்கிறதும் அதில் இருக்கிறது. எல்லாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். அதை ரட்சிப்பின் ஞானம் என்று சொல்லலாம். இந்த ரட்சிப்பின் ஞானம் நம்மை தேவனுக்கு பிரியமாய் நடக்க சொல்லிக் கொடுக்கும். இந்த ரட்சிப்பின் ஞானம் தேவனுடைய சித்தம் என்னது, அவருடைய சித்தம் எல்லாத்தையும் என்ன சொல்லிக் கொடுக்கும். எப்படி நமக்குள்ள ரட்சிப்பின் ஞானம் வருகிறது, எல்லாம் கவனிக்க வேண்டாம். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 20வது வசனம். இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை இது. 7 சபைகளுக்கும் அவர்தான் எழுத வைக்கிறாரு. ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தான். அப்படின்னு அர்த்தம் என்ன? ஒருவன் மனம் திரும்பி, நல்லா கவனிக்க வேண்டும், ஒருவன் தான் செய்த பாவத்திற்காக மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்புகிறதுக்கு பேர் தான் கதவை திறக்கிறது. கதவு என்பது நம்முடைய இருதயத்தை குறிக்கிறது. இயேசுவை இருதயத்திற்குள் ஏற்றுக்கொள்ளுகிறது. அதைத்தான் தட்டுகிறார். நீதிமொழிகளின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 26வது வசனம்.
என் மகனே, உன் இருதயத்தை எனக்கு தா, உன் கண்கள் என் வழிகளை நோக்குவதாக. ஆண்டவர் கேட்கிறதெல்லாம், என் மகனே உன் இருதயத்தை எனக்கு தா. நீதிமொழிகளின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 12வது வசனம். ஞானமாகிய நான் விவேகத்தோட வாசம் பண்ணி நல் யுக்தியான அறிவுகளை கண்டடைகிறேன். ஞானமாகிய நான் என்று சொல்லுகிறாரே, அப்படி என்றால் அந்த ஞானம் நம்முடைய கர்த்தரை குறிக்கிறது. கொலோசியர் 2வது அதிகாரம் 3வது வசனத்தில் அவருக்குள் ஞானம் அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கியிருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப ஞானமாகிய நான் விவேகத்தோடு வாசம் புரிய, அப்ப இயேசு நமக்குள் வந்து வாசம் பண்ணுகிறதே ஞானம் வந்து வாசம் பண்ணுகிறது அர்த்தம். அவர் உனக்குள்ள இருக்கிறாருங்கிறதற்கு அடையாளம் ஞானந்தான ஒழிய பரிசுத்தாவியின் அபிஷேகம் அல்ல. எல்லாம் கவனித்துக் கொள்ள வேண்டாம். மாமிசமான யாவர் மீதும் பரிசுத்தாவியை ஊற்றுவார். அப்போ அவர் நமக்குள்ள வந்துட்டாருன்னா ஞானம் உனக்கு வந்துதான் ஆகணும். அது வரலைன்னா அவர் வரலன்னு அர்த்தம். உன்னுடைய ஒப்பு கொடுத்தலோ அல்லது நீ மனம் திரும்பினதோ அல்லது நீ பாவரிக்கை செய்ததோ சரியாக பண்ணலன்னு அர்த்தம். நீ இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தில் நீ கழுவப்பட்டுட்டினாலே நீ பரிசுத்தவானாக நீதிமானாக மாறிவிடுகிறாய். நல்லா கவனிக்க வேண்டாம். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 11வது வசனம். உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாயிருந்தீர்கள். எப்படிப்பட்டவர்களாயிருந்தீர்கள்? முந்தின வசனம், திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. நல்லா கவனிக்க வேண்டும். அதைத்தான் சொல்லுகிறார். உங்களிலும் சிலர் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள், ஆயிலும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். நீ நீதிமானாய் மாறின உடனே உள்ள வந்துருவாரு. நல்லா கவனிக்க வேண்டும். ஒருத்தன் பரிசுத்தவானாய் மாறாத வரைக்கும் அவர் உள்ள வர மாட்டாரு. ஆவியானவர் மூலமாக வெளியில இருந்து வழி நடத்துவாரு. ஒருத்தன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறானா இல்லையா, அவன் ஞானத்தை வைத்து நம்ம அறிந்து கொள்ள முடியும். ஒருவன் படித்திருக்கானா படிக்கலையா, whether he is literate or illiterate, அவன் பேச்ச வச்சே நீ கவனிச்சுக்கிடலாம். நல்லா கவனிக்க வேண்டாம். அவன் எந்த கிராமத்தில் பிறந்தாலும் சரி, எந்த ஸ்லம்ல பிறந்தாலும் சரி, அவன் படிச்சுட்டானா வார்த்தைகள் மாறிடும். அந்த படிப்புக்கு ஏற்ற டீசன்சி அவனுக்குள்ள வந்துடும். அவன் படிக்கலைன்னா அவன் பேலஸ்ல பிறந்தாலும் அவன் வார்த்தை மாறாது. அதே மாதிரி தான் ஒருத்தன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறானா ரட்சிக்கப்படலையாங்கிறது அவன் ஞானத்தை வைத்து கண்டுகொள்ள வேண்டும். நீ கொஞ்சம் ஆண்டவரை விட்டு விலக ஆரம்பிச்ச உடனே மொத்தல்ல உன் ஞானம் தான் அடிபடும். நீ தப்பு செஞ்சிட்டீன்னா
உன் ஞானம் அதை வெளிப்படுத்திடும். நீ பாவம் செஞ்சிட்டன்னு. நீ பாவம் செய்த உடனே பரிசுத்தாவி குறையாத நிறைஞ்சு துள்ளி குதிக்க தான் செய்வ. ஞானம் அவுட் ஆயிரும். உன் வார்த்தை மாறிடும், உன் நடக்கை மாறிடும். ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அன்றைக்கி எல்லாமே வேத வசனத்தோடு சொல்லி தருவேன். நம்ம நல்லா கவனித்து கொள்ளுங்க. ஒருத்தர் ஆண்டவருக்குள்ளே இருக்கிறானா உண்மையா இல்லையா? இந்த ஞானம்தான் உன் மேல ஆண்டவர் வைத்த திட்டம், தரிசனம் ஞானத்தை வச்சு தான் இருக்கு. அந்த ஞானத்தை இழந்துட்டீங்கன்னா தரிசனம் போயிடும். நல்லா கவனித்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் அதிகமாக அதை எதிர்பார்ப்பாரு. ஏன்னா பிசாசுனுடைய கண்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டவன் மேலே தான் இருக்கும், வெளியே உலகத்தான் மேலே இருக்காது. நீ செய்கிற ஒவ்வொரு தவறுக்கும் அவன் ஆண்டவரிடத்தில் போய் குற்றப்படுத்துவான். அதனாலதான் அவர் உன்னிடத்தில் ஞானத்தை எதிர்பார்க்கிறார். நீதிமொழிகளின் புஸ்தகம் 27வது அதிகாரம் 11வது வசனம். என் மகனே, என்னை நிந்திக்கிறவனுக்கு நான் உத்தரவு கொடுக்கத்தக்கதாக நீ ஞானவனாகி என் இருதயத்தை சந்தோஷப்படுத்து. ஆண்டவர் சொல்லுகிறாரே, என்னை நிந்திக்கிறவனுக்குன்னு சொல்றாரு. அது பிசாசு. உன்னை குறித்து ஒரு பெரிய திட்டம் வச்சிருப்பார். உன்னை குறித்து ஒரு பெரிய தரிசனம் வைத்திருப்பாரு. நீ வழி மாறின உடனேயே ஆண்டவர்கிட்ட போய் நிற்பான். எப்படி அவன் மேல அந்த திட்டத்தை நிறைவேற்றுவே? நல்லா கவனிக்க வேண்டும். வேதத்தில் பலரை ஞானத்தை இழக்க வச்சு தான் விழ வைக்கிறான். இச்சையினால பாவத்தில் யார் விழுவான் தெரியுமா? மதியீனம் உள்ளவன் தான் விழுவான். ஞானம் உள்ளவன் இச்சையில பாவத்தில் விழவே முடியாது. அவனுக்கு ஞானம் இருந்தா போதும். அந்த ஞானம் கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பயத்தை கொடுக்கும். அது பாவம் செய்ய விடவே விடாது. அதை இன்னைக்கு நாம் அறிஞ்சு கொள்ள போகிறோம். நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தேவனாகிய கர்த்தர் நம்முடைய இருதயத்தில் வந்து வாசம் பண்ணுகிறது தான் ரட்சிப்பா இருக்குமானால், அந்த ரட்சிப்புல அவர் வாசமாய் இருக்கக்கூடிய ஞானம் இருக்கும். அவர்தான் உன் மூலமாக வெளிப்படுவார். நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு காரியத்தையும் அந்த ஞானம் விளக்கி சொல்லும். அப்ப இந்த ஞானம் நமக்கு எவ்வளவு தேவை என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து சொன்னார், மார்க்கு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 13வது வசனம், என் நாமத்தின் நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். முடிவு பரியந்த நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான். அப்படின்னா உன்னை கர்த்தருக்குள்ள முடிவு பரியந்த நிலைத்திருக்க வைக்கிறது இந்த ஞானம்.
அதை இழந்த உடனே நீ பின்மாற்றத்தில் போயிருவ. வேதத்தில் உள்ள பரிசுத்தவான்கள்லாம் பின்மாற்றத்தில் போனது ஞானத்தை இழந்துதான். நாம் அதை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டாம். ஞானம் எவ்வளவு நமக்குள்ள அவசியம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 10 முதல் 15 வசனங்கள். ஞானம் உன் இருதயத்தில் பிரவேசித்து அறிவு உன் ஆத்துமாவுக்கு இன்பமாய் இருக்கும் போது. ஞானம் உன் இருதயத்திற்குள் பிரவேசித்துன்னு சொன்னா கர்த்தர் உன் இருதயத்திற்குள் பிரவேசித்துன்னு அர்த்தம். He is wisdom. ஞானமாகிய நான் என்று சொல்லுகிறார். அவர் தான் ஞானம். நீ எங்க எப்படி நடக்கணும் பியூட்டிஃபுல் அந்த ஞானம் சொல்லி கொடுக்கும். வாசிப்போம். நல் யோசனை உன்னை காப்பாற்றும், புத்தி உன்னை பாதுகாக்கும். அதனால் நீ துன்மார்க்கனுடைய வழிக்கும் மாறுபாடு பேசுகிற மனுஷனுக்கும் அந்தகார வழிகளில் நடக்க நீதி நெறிகளை விட்டு தீமை செய்ய மகிழ்ந்து துன்மார்க்கருடைய மாறுபாடுகளில் களி கூறுகிறவர்களுக்கும் மாறுபாடான பாதைகளிலும் கோணலான வழிகளிலும் நடக்கிறவர்களுக்கும் நீ தப்புவிக்கப்படுவாய். நல்லா கவனிச்சுக்கிடுங்க. இந்த ஞானம் உன்னை சகல பாவத்திலையும் காப்பாற்றும். அது ரொம்ப முக்கியம். நீ யார்கிட்ட ஐக்கியம் வைக்கணும், யார்கிட்ட ஐக்கியம் வைக்கக்கூடாது அதை சொல்லிக் கொடுக்கும். Tell me your friend, I will tell your character. உன் சிநேகிதனை வச்சு உன்னை அளந்துடலாம். நீ பரிசுத்தமானா இல்லையா, டபாக்கிற பேர் வழியான. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். கர்த்தர் நமக்குள் இருந்து சொல்லிக் கொடுப்பாரு. அதுக்கு கீழ்ப்படியலைனா அடி கொடுப்பாரு. அவர் அடி கொடுத்தும் புத்தி வரலைனா உன்னை விட்டு விலகிடுவாரு. நல்லா தெரிந்து கொள்ளணும். அவர் விலகினதுக்கு அப்புறம் சாகு வரைக்கும் அவனுக்கு ரட்சிப்பு வர்றாது. இட் இஸ் பிப்ளிக்கல். அவர் உன்னோடு இருக்கிறது வரைக்கும் தான் நீ பாதுகாக்கப்படுவ. அவன் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். ரட்சிப்பின் ஞானம் என்று சொல்லப்படுகிறது. கர்த்தருக்கு பிரியமானது எது அது சொல்லிக் கொடுக்கும். அந்த ஞானத்தில் கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்கும். அவன் துணிகரமா பாவம் செய்ய மாட்டான். அவன் துணிகரமா பாவம் செய்ய மாட்டான். அந்த ரட்சிப்பின் ஞானத்தில் ஆவியின் கனி இருக்கும். வசனம் அப்படிதான் சொல்லுது. ஒருத்தனுக்குள்ள ஆவியின் கனி இல்லையா, அவனுடைய ரட்சிப்பின் ஞானம் இல்லைன்னு அர்த்தம். அதனாலதான் இயேசு அவனுடைய கனிகளை நான் அறிந்து கொள்ளலாம் ஏன் சொல்றாரு. அவனுடைய அந்த ஞானம் இருக்காது. அந்த ஞானம் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறாருங்கிறத நிரூபிச்சு காட்டும்.
நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஞானத்தை முதலாவது பார்த்துவிட்டு ரட்சிக்கப்பட்ட ஞானத்தையும் தெரிந்து கொள்ள போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 40வது வசனம். பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு ஞானத்தினால் நிறைந்தது, தேவனுடைய கிருபையும் அவர் மேல் இருந்தது. நல்ல கவனிங்க. பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு ஞானத்தினால் நிறைந்தது. ஞானம் சொல்றது நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். நீ எம்ஏ எம்ஃபில் படித்த உடனே ஞானவன் ஆயிட முடியாது. ஐஏஎஸ் படித்த உடனே ஞானவான் ஆயிட முடியாது. அது கலெக்டர் உத்தியோகத்துக்கு தான் பிரயோஜனமாக இருக்கும். எல்லாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவர் கொடுக்கிற ஞானம் உலகத்தையே ஆராய வைக்கிறான். 52வது வசனம். இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தெய்வ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். அப்படின்னு அர்த்தம். நீ ஞானத்தில் விருத்தி அடைய வேண்டும். அது ஒரு பொழுதும் குறைந்து விடவே கூடாது. உன் பேச்சு நீ ஞானத்தில் குறைஞ்சிட்டேங்கிறத காட்டிடும். உன் வார்த்தை உன்னை காட்டி கொடுத்துரும். நீ ஞானத்தில் குறைஞ்சிருக்கிறாய். விஸ்டம் இஸ் இம்பார்ட்டன்ட். அது இருந்தால் மட்டும்தான் நீ கிறிஸ்துவை உன்னில் நிலைத்திருக்க வைக்க முடியும். Wisdom is a treasure. That wisdom will protect your salvation. That wisdom will keep the Lord within you. That wisdom will lead you in the right path. You cannot move right and left. It will direct you straight. அதனாலதான் ஆண்டவர் யோசுவாவுக்கு ஞானத்தை இம்பார்ட்டேஷன்ல கொடுத்தது மாத்திரம் அல்ல, மோசேயுடைய நியாயப்பிரமாணத்தை விட்டு வலது இடது புறம் விளைகிறாதுன்னு சொல்லி கொடுப்பாரு. As long as you are wise, remember the Lord is with you. உன் கூட கர்த்தர் இருக்கிறார். எந்த நேரம் இயேசு வந்தாலும், எந்த நேரம் நீ மரித்தாலும் பரலோகத்துக்கு போய் விடுவாய். அது உன்னை it will lead you to heaven only. It will direct you in the right path. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 41 முதல் 43 வரை. அவருடைய தாய் தகப்பன்மார் வருஷந்தோறும் பஸ்கா பண்டிகையில் எருசலேமுக்கு போவார்கள். அவருக்கு 12 வயதான போது அவர்கள் அந்த பண்டிகை முறைமையின்படி எருசலேமுக்கு போய் பண்டிகை நாட்கள் முடிந்து திரும்பி வருகிற போது பிள்ளையாகிய இயேசு எருசலேமிலே இருந்து விட்டார். இது அவருடைய தாயாருக்கும் யோசேப்புக்கும் தெரியாதிருந்தது. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். 12 வயசு சின்ன பையன். 46, 47. 3 நாளைக்கு பின்பு அவர் தேவாலயத்தில் போதகர் நடுவில் உட்கார்ந்திருக்கவும்
அவர்கள் பேசுகிறதை கேட்கவும் அவர்களை வினாவவும் கண்டார்கள். அவர் பேச கேட்ட யாவரும் அவருடைய புத்தியையும் அவர் சொன்ன மாறு தரங்களின் குறித்து பிரமித்தார்கள். ஏன் பிரமித்தாங்க? அந்த 12 வயசுலே அவருக்கு இருந்த ஞானம் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். 12 வயசுலே ஞானத்தில் இருக்கிறாரு. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 54வது 55வது வசனங்கள். தாம் வளர்ந்த ஊரிலே வந்து அவர்களுடைய ஜெப ஆலயத்திலே அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். அவர்கள் ஆச்சரியப்பட்டு, இவனுக்கு இந்த ஞானமும் பலத்த செய்கைகளும் எப்படி வந்தது? இந்த ஞானம் எப்படி வந்தது? இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா? அர்த்தம் என்ன? இவன் படிக்கலையே, அவர் படிக்கல, அவர் பள்ளிக்கூடத்துக்கெல்லாம் போகல, அவர் தகப்பனார் இருக்கு கார்பென்ட்ரி ஒர்க்கில் உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தார். அவர் படிக்கிறதுக்காக உலகத்துக்கு வரல. ஆனால் படித்தவங்களுக்கு இல்லாத ஞானத்தை கர்த்தர் அவருக்கு கொடுத்திருந்தாரு. அதனாலதான் இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா. எப்படி வந்துச்சு இந்த ஞானம்? நான் ஊழியத்துக்கு வந்த ஆரம்பத்தில் ஒரு இந்து சகோதரன் இயேசுவை ஏற்றுக்கொண்டு தீர்க்கதரிசியாக இருந்தார். 8ஆம் என்னமோ தான் படித்தாருன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ள பாஸ் ஆனா என்னமோ எனக்கு தெரியாது. He was working in a press somewhere. நல்ல கவனிங்க, படிக்காதவர். நீங்கள் அவர் ஆளை மட்டும் பார்த்தீங்கன்னா டிட்டம் கிராமத்துவாசி மாதிரி தான் இருப்பார். அவர் தான் என்னுடைய வாழ்க்கையிலுடைய முந்தின காலத்தையும் பிந்தின காலத்தையும் தீர்க்க தரிசனம் சொன்னவர். He was a prophet. அவருக்கு கர்த்தர் கொடுத்த ஞானத்தை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டிருக்கிறேன். அவர் படிக்கல, பெரிய பெரிய ஆபீசர்ஸ் அவர்கிட்ட ஆலோசனை கேட்க வந்து உட்கார்ந்துருப்பாங்க. அவர் தான் சொல்லுவார், என்கிட்ட ஒரு காரியம் மதியனமா செஞ்சுட்டா துடிச்சிருவேன் அப்படிம்பாரு. நான் எப்படிலாம் ஜெபிக்கணும் எனக்கு சொல்லி கொடுத்தது அவர் தான். இன்னைக்கு அவர் உயிரோட இல்லை. எப்படி ஆண்டவருடைய எதையெல்லாம் கேட்கணும் நல்லா கவனிக்க வேண்டும். படிப்புக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. அதுதான் இயேசு நமக்குள்ள இருக்கிறது. அந்த ஞானம் எல்லாவற்றையும் செய்யுமா. யோவான் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 14 முதல் 16. பாதி பண்டிகையான போது இயேசு தேவாலயத்துக்கு போய் உபதேசம் பண்ணினார். அப்பொழுது யூதர்கள், இவர் கல்லாதவராயிருந்தும், இவரு கல்லாதவர், அவர் படிக்காதவர், இவர் கல்லாதவராயிருந்தும் வேத எழுத்துக்களை எப்படி அறிந்திருக்கிறார் என்று ஆச்சரியப்பட்டார்கள். வேத எழுத்துக்களை எப்படி அறிந்திருக்கிறார் என்று ஆச்சரியப்பட்டார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, என் உபதேசம் என்னுடையதாயிராமல் என்னை அனுப்பினவருடையதாயிருக்கிறது. என்னை அனுப்பிடுறதில்லையா அப்படின்னா, சிறு பிராயத்தில் இருந்தே வேதத்தை கற்று வைத்திருக்கிறார்.
வேத வசனத்தை தெரிந்து வைத்திருக்கிறார். அந்த வசனத்தை வச்சுதான் அங்க பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அது மாமிசத்தில் பேசுறது இல்லை. யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 29வது வசனம். என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார். நல்ல கவனிங்க. பிதாவுக்கு பிரியமானதை நான் செய்கிறபடியால் அந்த ஞானம் சொல்லிக் கொடுக்கும். எது ஆண்டவருக்கு பிடிக்கும், எது பிடிக்காது. நீ தப்பு செஞ்ச உடனே உனக்கு தெரிஞ்சிடும், ஐயோ தப்பு செஞ்சிடுமே. அந்த ஞானம் இல்லைன்னா நீ பெரிய பாவம் செஞ்சாலும் உனக்கு பாவம் செஞ்சது மாதிரி இருக்காது. நீ பரிசுத்தமாக இருக்காதான் நினச்சிக்கிட்டு இருப்ப. எல்லாத்துக்கும் வசனம் இருக்கு. நான் வசனத்தை வச்சு பேசுவேன். நம்ம அதை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். என்னை அனுப்பினவர் என்னோடு கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானதை நான் எப்போதும் செய்கிறபடினால அவர் என்னை தனியாக இருக்க விடுறதில்லை. நீ எவ்வளவுத்துக்கு எவ்வளவு ஞானமாக நடக்கியோ உன் மேலே ஆண்டவர் மகிழ்ச்சியாக இருப்பார். அதனால தானே அவர் நீதிமொழி 23:15 சொன்னார், என் மகனே உன் இருதயம் ஞானம் உள்ளதாக இருந்தா என் இருதயம் என்னில் மகிழ்ந்திருக்குன்னு சொன்னாரே. அவர் மகிழ்ந்திருக்க உனக்கு ஞானம் விருத்தி அடைந்துக்கிட்டே போகும். இட் வில் நெவர் டிக்ரீஸ். இட் வில் நெவர் டிக்ரீஸ். அது குறையுதுன்னா நீ எங்கேயோ சறுக்கிக்கிட்டு இருக்கிற. நல்லா கவனிக்கவே, எங்கேயோ சறுக்கிக்கிட்டு இருக்கிற. லூக்கா எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 21 இருந்து 23 வரை. ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்ற போது இயேசுவும் ஞானஸ்நானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல அவர் மேல் இறங்கினார். வானத்தில் இருந்து ஒரு சத்தமும் உண்டாகி நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமா இருக்கிறேன் என்று உரைத்தது. ஆண்டவர் சொன்னாரே, பிதாவுக்கு பிரியமானதை நான் எப்போதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடுறதில்லைன்னு சொன்னாரே. அதை பிதா உறுதிப்படுத்துகிறார். நீ என்னை நேசகுமாரன், உம்மில் பிரியமாயிருக்கிறேன். வாசிப்போம். அப்பொழுது இயேசு ஏறக்குறைய 30 வயதுள்ளவரானார். 30 வயசுல பிதா அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறாரு. 12 வயசுலேயே அவருடைய ஞானத்தை அவருடைய தாய் தகப்பன் பார்க்க வைத்தாரு. இயேசு கிறிஸ்துடைய ஞானம் எப்படி செயல்படுகிறது? எப்பொழுதுமே ஒன்று மாத்திரம் நல்லா தெரிஞ்சுக்கோ, நீ கர்த்தரோடு இருக்கிறியா அல்லது கர்த்தர் உன் கூட இருக்காரா? உன்னை எதுல குற்றப்படுத்தலான்னு பிசாசு கண்ணுல விளக்கணையை ஊத்தி காத்துக்கிட்டு இருப்பான். எதுல உன்னை குற்றப்படுத்தலாம், அப்ப இயேசு கிறிஸ்துவை எதுல குற்றப்படுத்தலாம்? அதுக்கு தான் அந்த ஞானம். அவருடைய ஞானத்தை முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் 20வது வசனத்தில் இருந்து,
அவர்கள் சமயம் பார்த்து தேசாதிபதியின் ஆளுகைக்கும் அதிகாரத்துக்கும் அவரை ஒப்பு கொடுக்கும்படி அவருடைய பேச்சிலே குற்றம் கண்டுபிடிக்கலாம் என்று தங்களை உண்மை உள்ளவர்களாய் காண்பிக்கிற வேவுக்காரரை அவரிடத்தில் அனுப்பினார்கள். உண்மையுள்ளவர்களாய் காண்பிக்கிற வேவுகாரர்களே, ஹிப்போக்ரட்ஸ் அனுப்புறான். நடிப்பான ஹிப்போக்ரட்ஸ்ங்கிறவன் உண்மையாகவே யோக்கிய மாதிரி பேசி உன்னை குப்பரடிச்சு உள்ள வச்சிருவான். அதுக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா? பிசாசுக்கும் ஞானம் உண்டு, கர்த்தருடைய ஞானம் உன்னை மேன்மைப்படுத்த கொண்டு போகும். பிசாசனுடைய ஞானம் உன்னை கவிழ்க்க கொண்டு போகும். ஆண்டவரை குற்றப்படுத்துகிறதற்கு தங்களை உண்மையுள்ளவர்களாய் காண்பிக்கிற வேவுகாரர் அவருக்கு அனுப்பினார்கள். அவர்கள் வந்து, போதகரே, நீ நிதானமாய் பேசி உபதேசிக்கிறீர் என்றும் முகதாட்சிணியம் இல்லாமல் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறீர் என்றும் அறிந்திருக்கிறோம். முதல்ல அவரை குளிப்பாட்டுறானுங்க. முதல்ல அவரை நம்ம அதிலே ஆஃப் ஆயிடுவோம். அதிலே அதுக்கு தான் ஞானம் தேவை. வாசிப்போம். ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமோ அல்லவோ எங்களுக்கு சொல்லும் என்று கேட்டார்கள். அவர்களுடைய தந்திரத்தை அவர் அறிந்து, அவருடைய தந்திரத்தை அவர், அதுதான் அவருக்குள்ள இருக்கிற ஞானம். The wisdom of God also will reveal the things inside. சில இதில் அவர் தமது ஆவியிலே உணர்ந்துன்னு எழுதப்பட்டிருக்கும். ஆவியிலே உணர்ந்துங்கிறது கர்த்தர் வெளிப்படுத்துறது. இதில் வேதம் என்ன சொல்லுகிறது? அவர்கள் தந்திரத்தை அவர் அறிந்து, அது ஞானம் சொல்லிக் கொடுக்கும். இவனுக்கு வந்து நிற்கிறவன் அத்தனை திருடன், வந்து நிற்கிறவன் அத்தனை பேரும் திருடன். திருடங்கிறது அந்த ஞானம் சொல்லி கொடுத்துரும். அதனால தான் அவர்களுடைய தந்திரத்தை அறிந்துன்னு சொல்றாரு. வாசிப்போம். அவர்களுடைய தந்திரத்தை அவர் அறிந்து, நீங்கள் என்னை ஏன் சோதிக்கிறீர்கள்? ஒரு பணத்தை எனக்கு காண்பியுங்கள், இதில் இருக்கிற சொருபமும் மேலெழுத்தும் யாருடையது என்று கேட்டார். அதற்கு அவர்கள் ராயனுடையது என்றார்கள். அதற்கு அவர், அப்படியானால் ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்றார். நல்ல கவனிங்க, விஷ்ணுங்கிறது அதுதான். ராயனுக்கு வரி செலுத்தலாமா கூடாதா? வரி செலுத்தலாமே. அடுத்த கொஸ்டின், அப்போ தேவனுக்கு கொடுக்க வேண்டாமா கேட்பான். தேவனுக்கு கொடுங்கன்னு சொன்னா, ஓ அப்போ ராயனுக்கு வரி செலுத்தக்கூடாதாம்பா. அப்போ வாட் இஸ் த விஸ்டம்? ராயனுடையதை ராயன், எவனுக்கு வரிய செலுத்தணுமோ அவனுக்கு வரிய செலுத்து, எவனுக்கு தீர்வையை செலுத்தணுமோ அவனுக்கு தீர்வையை செலுத்து, எதை தேவனுக்கு கொடுக்கணுமோ அதை கொடு. நல்லா கவனிக்க வேண்டும். தேவனுக்கு கொடுக்கிறதை தேவனுக்கு கொடுங்கிறார், ராயனுக்கு கொடுக்கிறதை ராயனுக்கு. வாசிப்போம். அவர்கள் அவரை ஜனங்களுக்கு முன்பாக பேச்சிலே குற்றம் பிடிக்க கூடாமல் அவர் சொன்ன உத்தரவை குறித்து ஆச்சரியப்பட்டு மௌனமாயிருந்தார்கள். எப்பொழுதுமே உன்னிடத்துல குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இருப்பாங்க. நீ நடந்தா குற்றம், நீ நடக்காம போனாலும் குற்றம். சாத்தான் அதுக்குன்னே ஆளை வச்சிருப்பான். நல்லா கவனிங்க, குற்றம் கண்டுபிடிக்கிறவன் எப்பொழுதுமே சாத்தானுடைய ஆளு. அவன் எல்லாத்திலையும் குற்றம் தான் கண்டுபிடிக்க வைப்பான். எல்லா இடத்துலையும் வச்சிருப்பான். அங்க தேவ புத்திரர்கள்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து நிற்க, வந்து பிசாசும் வந்து நிற்கிறான்.
யோபு மீது குற்றங்க சுமத்த. அவன் சும்மாவா வழிபட்டு இருக்கான்? எடுத்து பாரு, அவன் தூசிக்கிறான் இல்லையா பாரு. ஏன் சொல்றான்? அதுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, என்னை நிந்திக்கிறவனுக்கு முன்பாக ஞானம் உள்ளவனாய் நடந்து என் இருதயத்தை சந்தோஷப்படுத்தின நீதிமொழிகள் 27:11 சொன்னாரே. நல்லா கவனிக்க வேண்டாம். உன்னை குற்றப்படுத்துறான்னு நினைக்காத, அவரை நிந்திக்கிறதுக்காக, அவரை நிந்திக்கிறதற்காக. அதனால சாத்தான் ஆள வச்சிருப்பான். எதில் குற்றம் கண்டுபிடிக்கலாம், எதில் உன்னை குற்றம் கண்டுபிடிக்கலாம், எதில் குற்றம் கண்டுபிடிக்கலாம். பீவர். யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 3வது வசனத்தில் இருந்து. அப்பொழுது விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை வேத பாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி, போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டால் இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார்கள். அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். அவர் மேல் குற்றம் சுமத்தும்படி. நல்லா கவனிங்க. பிதா அவரை அனுப்பிய நோக்கம் நிறைவேற விடாதபடிக்கு இந்த காரியத்தை கொண்டு வந்து வைக்கிறான். ஏன் அவர் மீது குற்றம் சுமத்துறதுக்கு வந்து நிற்கிறான்? அவளை சாகடிக்காக தேவன் அவரை அனுப்பல. நீதிமொழிகளின் புஸ்தகம் 24வது அதிகாரம் 11வது 12வது வசனங்கள். மரணத்துக்கு ஒப்பிக்கப்பட்டவர்களையும் கொலையுண்ண போகிறவர்களையும் விடுவிக்க கூடுமானால் விடுவி. அப்படின்னா இவர் விடுவிக்கிறாரா இல்ல நியாயப்பிரமாணத்தின்படி சாகடிக்க சொல்றாரா? வாசிப்போம். அதை அறியோம் என்பாயாகில் இருதயங்களை சோதிக்கிறவர் அறியாரோ, உன் ஆத்துமாவை காக்கிறவர் கவனியாரோ, அவர் மனுஷருக்கு அவனவன் கிரியைக்கு தக்கதாக பலன் அளியாரோ. அப்போ இவர் என்ன தீர்ப்பு சொல்றார்? அதுல குற்றம் இருக்கு. அவரை குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்கு கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கான். அவன் மேல நீ கல்லெறிய கூடாதுன்னு சொல்லிட்டா நீ நியாயப்பிரமாணத்தை மீறிட்டேன் பானுங்க. அது பிதாவினுடைய கட்டளை, அவங்கள கல்லெறிஞ்சு கொள்ளணுங்கிறது. அது மோசேயுடைய நியாயப்பிரமாணம். அப்ப அவருடைய குற்றம் கண்டுபிடிக்கணும். அவ விபச்சாரி. மோசே நியாயப்பிரமாணத்தின்படி அவ கல்லெறினா என்ன சொல்றாரு? நீ கல்லெறிய கூடாதுன்னு சொல்லிட்டா நியாயப்பிரமாணத்தை மீறிட்டா இருப்பாங்க. கல்லெறியலான்னு சொல்லிட்டா பாவத்தை மன்னிக்கிறதுக்கு வந்த பாவம் மன்னிக்கிறதுக்கு மனுஷனுக்கு உனக்கு அதிகாரம் இருக்குன்னு சொன்னியே கேட்பான். வாசிப்போம். இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார். அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்லி, உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது இவள் மீது கல்லெறிய கடவன் என்று சொல்லி அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். நான் நினைக்கிறேன் அவர் குனிஞ்சி அவன் பாவத்தை எழுதியிருப்பாரு.
அது வேதத்தில் கொடுத்துருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். துண்டக்கானும் துணியக்கானும் ஏன் ஓடுறான்? என்ன வார்த்தை சொன்னார்? உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லை எரின்னு சொல்லிட்டு தான் கீழே திரும்பி எழுதுறாரு. அட்ரஸே இல்லாமல் போயிட்டான். நல்லா கவனிங்க, வாசிப்போம். இயேசு தனித்திருந்தார். அந்த ஸ்திரீ நடுவே நின்றாள். இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை தவிர வேறொருவரையும் காணாமல், ஸ்திரீயே, உன் மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை. நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை. நீ போ, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். அதுக்கு தான் அவர் வந்திருக்காரு. அவர் இந்த உலகத்துக்கு வந்த நோக்கம் தான் அது. அதை நிறைவேற்றுறாரு. இனி பாவம் செய்யாத. யூ ஆர் ஃபர்கிவன். உன் பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டுருச்சு. நான் ஆக்கினை தீர்க்க அதிகாரம் உள்ள நான் உன்னை ஆக்கினையில் தீர்க்கல. போ, இனி பாவம் செய்யாத. அதுதான் ஞானம். அதுதான் ஞானம். பிதாவினுடைய சித்தத்தை அது நிறைவேற்றும். எந்த நோக்கத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கும் அந்த நோக்கம் நிறைவேற முடியாதபடிக்கு போராடுவான். எப்பொழுதுமே போராடுவான். ஆண்டவர் உன் மீது வைத்திருக்க திட்டம், உன் மீது வைத்திருக்க தரிசனம் நிறைவேற விடாதபடிக்கு போராடி கொண்டு தான் இருப்பான். அதை ஜெயிக்கணும்னா தேவ ஞானம் வேணும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 33-34. கபாலஸ்தலம் என்று சொல்லப்பட்ட இடத்தில் அவர்கள் சேர்ந்த பொழுது அங்கே அவரையும் அவருடைய வலது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் அவருடைய இடது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் சிலுவைகளில் அறைந்தார்கள். அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். நல்லா கவனிங்க. அந்த சிலுவையில் சொன்னாரே, அது பிதாவை பிரியப்படுத்துறது. அவர் அனுப்பின நோக்கம் அங்க நிறைவேறுது. அவருக்கு தீமை செஞ்சவங்க அத்தனை பேரையும் மன்னிங்கன்னு சொல்றாரு. இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களே. 46-47. இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். 100க்கு அதிபதி சம்பவித்ததை கண்டு, மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிபரனாயிருந்தான் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினான். எதை வைத்து நீதிபரன் சொல்றான்? பிதாவே, இவர்களை மன்னியா. இவ்வளவு கொடூரமா கொலை செய்கிறவனை மன்னி சொல்றாரே, அவன் மெய்யாக வேற நீதிமானியா? புரோடு. என்னை நிந்திக்கிறவனுக்கு நான் உத்தரவு சொல்லத்தக்கதாக நீ ஞானம் உள்ளவனாக இந்த இருதயத்தை சந்தோஷப்படுத்து. அப்ப என் இயேசு பிதாவை எவ்வளவு சந்தோஷப்படுத்தியிருப்பார். அந்த சந்தோஷத்தின் நிமித்தமாக மேலே போய் எங்க இருக்கார் தெரியுமா? மார்க்கு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 19வது வசனம். இவ்விதமாய் கர்த்தர் அவர்களுடனே பேசின பின்பு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்தார். எங்க போய் உட்கார்ந்துட்டாரா? அவருடைய ஞானம் அவரை அங்க கொண்டு போய் உட்கார வச்சிருச்சு. எல்லாம் கவனிங்க. அங்க உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் அவர் சொல்றாரு, வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 21வது வசனம். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். நான் நல்லா கவனிக்க வேண்டாம்.
ஜெயங்கொள்ளுகிறவன் சொன்னாரே, அந்த ஜெயங்கொள்ளுகிறதுக்கு தான் ஞானம் வேணுங்கிறேன். ஜெயங்கொள்ளுகிறவன் அவனும் என்னுடைய சிங்காசனம் என்னோடு கூட இருக்க அருள் செய்வேன். அங்க போகணுமா? ஞானம் வேணும். ரட்சிப்பின் ஞானம்னா என்ன? What is the wisdom of salvation? யாக்கோபின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 13வது 17வது வசனங்கள். உங்களில் ஞானியும் விவேகியுமாய் இருக்கிறவன் எவனோ, ஞானியும் விவேகியுமாய் இருக்கிறவன் எவனோ, அவன் ஞானத்திற்குரிய சாந்தத்தோடே தன் கிரியைகளை நல்ல நடக்கையினாலே காண்பிக்க கடவன். நல்ல கவனிங்க. உனக்குள்ள ஞானம் இருக்கா? ஒரு நடக்கையில காமி. அதனாலதான் இயேசு அவருடைய கனிகளினால் அறிந்து கொள்வீங்க சொன்னார். ஞானத்திற்குரிய சாந்தத்தோடு. நான் சொன்னேன் ஞானத்தில் ஆவியின் கனி மறைந்திருக்குன்னு சொன்னேன். 17வது வசனம், பரத்தில் இருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தம் உள்ளதாயும், பரிசுத்தம் உள்ளதுன்னு அர்த்தம். சுத்தம் உள்ளதாயும், பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமும் உள்ளதாயும், இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும். ஆவியின் கனி அது. ஞானத்தில் அந்த கனிகள் மறைந்து கிடக்கிறது. வாசிப்போம். பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதாயும் இருக்கிறது. அப்ப இந்த ஞானம் கனி நிறைந்தது. அது உன்னை ஐடென்டிஃபை பண்ண வச்சிடும். நீ உண்மையான ஆளா, நீ மாய்மாலமான ஆளா, நீ நடிக்கிறியா நடிக்கலையா? இயேசு கிறிஸ்து சொன்னாரே மத்தேயு 7:16 அவருடைய கனிகளினால் நீங்கள் அவர்களை அறிவீர்கள் சொன்னாரே. அந்த ஞானம் உன்னில் இருந்து கனியை எந்த நேரத்தில் எப்படிப்பட்ட கனியை வெளியே கொண்டு வரணுமோ அது கொண்டு வரும். அந்த ரட்சிப்பின் ஞானத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 39வது வசனத்தில் இருந்து, அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக் கொள் என்று அவர் இகழ்ந்தான். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாயிருந்தும், மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனாயிருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? அவனும் கொலை செஞ்சவன் தான். அவனை சிலுவையில் அறைஞ்சான்னா அவன் கொலை செஞ்சிருப்பான், கொள்ளை அடிச்சிருப்பான். எப்படி அவனுக்குள்ள இந்த தெய்வ பயம் வந்துச்சு? ஐயா, இயேசு கிறிஸ்துவனுடைய வலது இடது புறத்தில் 2 பேரோட அரைஞ்சு வச்சிருக்கு. அவனுக்கு சாகல. அவனோட உயிரோட இருக்கும் போதுதான் பிதாவே இவர்களை மன்னியுங்கிறாரு. அந்த இவர்களை மன்னியும் சொன்னது இவனும் மன்னிக்கப்பட்டிருப்பான். அவருடைய அந்த ஒரே ஒரு வார்த்தையில ஒரு 100க்கு அதிபதியே மெய்யாக இவன் தேவனுடைய குமாரன், தேவன் நீதிபரன் சொல்லும் பொழுது இவன் எந்த அளவுக்கு இயேசுவை அறிந்திருக்க முடியும்? அப்ப அந்த 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 சிலுவையின் பாடுகளில் ஏற்பட்ட அந்த ஒரே ஒரு மன்னிப்பின் ஜெபம் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டவனை ரட்சிக்கப்பட வைக்கிறது. வாசிப்போம். நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ தகாதொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு, ரோமர் 10வது அதிகாரத்தில் 9வது வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின அதே வார்த்தையை அப்படியே சொல்றான்.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உன் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தா ரட்சிக்கப்படுவாய். நானே இப்போ அவரை வாயில் அறிக்கை இடுகிறான். நாமோ செய்த பாவத்துக்கு ஏற்ற தண்டனை அடைஞ்சிருக்கிறோம். ஐயா, இவர் எந்த பாவம் செய்யலையே. வாட் a beautiful. வாசிப்போம். இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியே நீ நினைத்தருளும் என்றான். ஏன் இந்த வார்த்தையை சொன்னா? அவர் தேவகுமாரங்கிறத விசுவாசித்தா அவரால் பர்வதுக்கு போக முடியுங்கிறத நம்பினா. ஐயா, பை ஃபெய்த் அவன் பரலோகத்தை சுதந்திரிச்சிட்டான். வாசிப்போம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அது ரட்சிப்பின் ஞானம். அதுக்கு பேரு ரட்சிப்பின் ஞானம். அவன் அவன் கொலை செஞ்சானோ கொள்ளை அடிச்சானோ என்ன பாவம் செஞ்சானோ தெரியாது, சிலுவையில் அறிய அவனை சாகடிக்கிறானுங்க. அந்த சாகரிக்கிற நேரத்தில் இயேசுவை விசுவாசித்து இன்னொருத்தனை கடிஞ்சு கொள்கிறானே, அது தேவ ஞானம். அவனுக்குள் இருந்த ஞானம்தான் ஆண்டவரே நம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடைய நினைச்சிடல. அந்த ஞானம் அவனை பரலோகத்துக்குள்ள கொண்டு போயிருச்சுது. அதனாலதான் தானியேல் 12:3 ஞானவான்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் சூரியனை போல பிரகாசிப்பாங்களாம். ஞானத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சகையோ இயேசுவை பார்த்ததே கிடையாது. லூக்கா 19வது அதிகாரம் முதல் 4 வசனங்களை அவன் வாசிக்கும் போது அவன் ஐஸ்வர்யவான் எழுதப்பட்டிருக்கு. ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்ய பிரவேசிப்பது கடினம் இயேசுவே சொன்னார். அப்படிப்பட்ட ஐஸ்வர்யவான் அவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டிருக்க வேண்டும். அவன் பார்க்கல. அவர் எப்படிப்பட்டவரோ என்று அறிஞ்சு கொள்றதுக்கு ஒரு மரத்துக்கு மேலே ஏறி வந்து நினைக்கிறான். நல்லா கவனிக்க வேண்டும். அந்த இடத்துல வந்து இயேசு அவனை கூப்பிடுறாரு. லூக்கா 19:5. இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். இந்த கூப்பிட்டது யாரு அல்லது கூப்பிட்டது எது? கூப்பிட்டது சகைவே இறங்கி வான்னு சொல்லி கூப்பிட்டது யாரு அல்லது கூப்பிட்டது எது? நீதிமொழிகளின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 20வது வசனம். ஞானமானது வெளியே நின்று கூப்பிடுகிறது. என்னது கூப்பிடுது? ஞானம். ஞானமானது வெளியே நின்று கூப்பிடுகிறது. வீதிகளில் சத்தமிடுகிறது. வீதியில சத்தமிடுகிறது. அது ஞானம். ஐயா, அங்க நின்று சகையுவே இறங்கி வா, இன்னைக்கு நான் உன் வீட்டில் வந்து தங்கணும்னு சொன்னது ஞானம். அதை புரிஞ்சிட்டான். லூக்கா 19வது அதிகாரம் 6வது வசனத்தில் இருந்து அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோட அவரை அழைத்து கொண்டு போனான். அதை கண்ட யாவரும், இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். நல்லா கவனிக்க வேண்டாம். அநியாயமாக வாங்கியிருந்தா நாளத்தினையா கொடுக்கல. என்ன சொன்னார் தெரியுமா? வாசிங்க. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அப்படின்னா அவன் சொன்னதுக்கு ரட்சிப்பின் ஞானம் அதுதான்.
எது தேவனுக்கு பிரியமா இருக்குங்கிறத அது செய்ய வைக்கும். எது ஆண்டவருக்கு பிரியமா இருக்கும், அதுதான் அந்த ஞானம். இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. 10வது வசனம், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். இயேசு வந்த நோக்கம் வாழ்க்கையில நிறைவேறுகிறது. சில நேரங்கள்ல தேவனுடைய வழி நடத்துதல் ஆச்சரியமாயிருக்கும். may not be able to understand. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 26வது வசனத்தில் இருந்து, பின்பு கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி, நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமில் இருந்து காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்தர மார்க்கமாய் போ என்றான். அந்தபடி அவன் எழுந்து போனான். அப்பொழுது எத்தியோப்பியருடைய ராஜஸ்திரீயாகிய கந்தாகி என்பவளுக்கு மந்திரியும் அவளுடைய பொக்கிஷம் எல்லாவற்றிற்கும் தலைவனுமாயிருந்த எத்தியோப்பியன் ஆகிய ஒருவன் பணிந்து கொள்ளும்படி எருசலேமுக்கு வந்திருந்து ஊருக்கு திரும்பி போகும்போது தன் ரதத்திலே உட்கார்ந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசித்துக் கொண்டிருந்தான். நல்ல கவனிங்க. ஏசாயா தீர்க்கதரிசி வாசித்துக் கொண்டிருந்தான். ஆவியானவர், நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார். ஏன் அவன்கிட்ட போய் யார சொல்றாரு? அவனுக்கு இயேசுவை தெரியாதியா? அவன் ரட்சிக்கப்பட்டவன் கிடையாது. கோயிலுக்கு போறான், சிஎஸ்ஐ மாதிரி கோயிலுக்கு போறான், வாரான். ஆனால் அவனுக்குள்ள ரட்சிப்பும் கிடையாது, இயேசுவை பற்றியும் தெரியாது. ஏன் அனுப்புனார் தெரியுமா? 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 15 முதல் 17 வரை, கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கேற்ற ஞானம் உள்ளவனாக்கத்தக்கத பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்றும் உனக்கு தெரியும். நல்லா கவனிங்க. அப்போ இவன் சிறு வயசுல இருந்தே வேதத்தை வாசிக்கிற பழக்கம், அது ரட்சிப்புக்கேற்ற ஞானம் உள்ளவனாக்குங்கிற லெவல்ல கொண்டு போகுது. ஆனால் ரட்சிப்பை தெரியாதவனுக்கு, அப்படிப்பட்டவனுக்குள்ள ஒரு ரட்சிப்பை கொண்டு வருகிறதுக்கு தான் ஆண்டவர் அவனை அனுப்புறாரு. யாரு வேதத்துல தாகமா இருப்பா, யாரு வேதத்துல தாகமா இருப்பா, அவங்கள நோக்கி கர்த்தர் வருவாரு. நல்லா கவனிக்க வேண்டும். நீ ரட்சிக்கப்பட்டுட்டியா? அந்த ரட்சிப்பின் அடையாளத்தில் ஒன்று அந்த வேதத்தை வாசிக்கிறது தான். அதுல இருந்து நீ பல ரட்சிப்பின் ஞானத்தை அறிந்து கொள்ள முடியும். வாசிப்போம். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாயிருக்கிறது. நீதியை படிப்பித்தலுக்கும் இப்ப அவனை நீதிக்குள்ள கொண்டு போறாரு. வாசித்துக்கிட்டு வர்றவன் வேதத்தை வாசிக்கிறான். இப்போ ஆண்டவர் பிலிப்பு இருந்த ரதத்தில் ஏறி உட்காருன்னு சொல்றாரு. அப்போஸ்தலர் 8:30 அப்பொழுது பிலிப்பு ஓடி போய் சேர்ந்து அவன் ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசிக்கிறதை கேட்டு, நீர் வாசிக்கிறவைகளின் கருத்து உமக்கு தெரியுமா என்றான். அதற்கு அவன், ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும் என்று சொல்லி பிலிப்பு ஏறி தன்னோடி உட்காரும்படி அவனை வேண்டிக் கொண்டான். அவன் வாசித்த வேத வாக்கியம் என்னவென்றால், அவர் ஒரு ஆட்டை போல அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார். அப்போ எதை வாசிக்கிறான்? இயேசுவை பத்தி வாசிக்கிறான். ஆனா அது இயேசுன்னு தெரியாது.
அவர் மூலம் ரட்சிப்புன்னு தெரியாது. ஆனால் அவன் தாகம் இல்லை, தாகம் வேதத்தில் தாகம் உள்ளவன். வேதத்தை மட்டும் நீ வாசிக்க உட்காந்துட்டீங்கன்னா எந்திரிக்க மனசு இருக்காது. சாப்பிடாம இருந்துடலாம். ஆனால் வேதம் வாசித்து பழகினால வாசிக்காம இருக்க முடியாது. எல்லாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். அப்போ ஆண்டவர் பிலிப்பு அனுப்புறாரு. 35-36. அப்பொழுது பிலிப்பு பேச தொடங்கி இந்த வேத வாக்கியத்தை முன்னிட்டு இயேசுவை குறித்து அவனுக்கு பிரசங்கித்தான். இயேசுவை குறித்து அவனுக்கு பிரசங்கித்தான். இவ்விதமாய் அவர்கள் வழி நடந்து போகையில் தண்ணீர் உள்ள ஓரிடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது மந்திரி, இதோ தண்ணீர் இருக்கிறதே, நான் ஞானஸ்தானம் பெறுகிறதற்கு தடை என்ன என்றான். எப்படி அவன் இங்க ஞானஸ்தானத்துக்குள்ள வருவான்? இவன் இயேசுவை குறித்து தானே பேசுறான். பிலிப்பு அவனுக்கு சொல்லி கொடுத்திருக்க வேண்டும். இந்த ஞானஸ்நானங்கிறது அவருடைய மரணத்தோடும் உயிர்த்தெழுதலோடு இணைக்கப்பட்டிருக்கிறது ஐயா. அதனாலதான் அந்த ஞானஸ்நானத்துக்கு கீழ்ப்படுகிறான். நீ முழு இருதயத்தோடு விசுவாசித்த தடையில்லைங்கிறான், ஞானஸ்நானம் கொடுக்கிறான். அந்த ஞானஸ்நானம் எடுக்கணும்னு சொன்னான் பார்த்தீங்களா, அது பேர் தான் ரட்சிப்பின் ஞானம். அதுக்கு பேர் தான் ரட்சிப்பின் ஞானம். போகட்டும். ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க போகிறேன். நான் சொன்னேன், நீ பாவம் செஞ்ச உடனே ஞானம் போயிரும்னு சொன்னேன். பரிசுத்த ஆவி போகாது. பாவம் செஞ்ச உடனே ஞானம் போயிடும். முதல்ல ஞானம் உள்ளவன் எப்படி ஞானத்தை இழக்கிறான்? வாசிப்போமா? 1 சாமுவேலின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 5வது வசனம், 14வது 15வது வசனங்கள். தாவீது சவுல் தன்னை அனுப்புகிற எவ்விடத்திற்கும் போய் புத்தியாய் காரியத்தை நடப்பித்ததினால் வாசிப்போ. சவுல் அவனை யுத்த மனுஷரின் மேல் அதிகாரியாக்கினான். புத்தியாய் காரியத்தை அவன் நடப்பித்தான். 14-15. தாவீது தன் செய்கைகளில் எல்லாம் புத்திமானாய் நடந்தான். கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். யார் இருந்தாவா? ஞானம் உள்ளவனோட கர்த்தர் இருப்பாரியா? நல்ல கவனிங்க, ஞானம் உள்ளவனோடு கூட கர்த்தர் இருப்பார். கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவன் மகா புத்திமானாய் நடக்கிறதை சவுல் கண்டு அவனுக்கு பயந்திருந்தான். நல்ல கவனிக்க வேண்டாம். அவன் மகா புத்திமானாய் நடக்கிறதை கண்டு சவுல் அவனுக்கு பயந்து இருந்தான். ஞானத்தை வச்சு 28வது வசனம். கர்த்தர் தாவீதோடு இருக்கிறார் என்று சவுல் கண்டறிந்து கொண்டான். கர்த்தர் அவன் கூட இருக்கிறாரு. 30வது வசனம். பெலிஸ்தருடைய பிரபுக்கள் புறப்படுகிற போதெல்லாம் தாவீது சவுலுடைய ஊழியக்காரர் எல்லாரை பார்க்கிலும் புத்திமானாய் நடந்து கொண்டான். எல்லாரை பார்க்கிலும் புத்திமானாய் நடந்து கொண்டான். அவ்வளவு ஞானம் உள்ளவன், அவ்வளவு ஞானம் உள்ளவன். எப்படி அவன் ஞானம் போகுதுன்னு பாருங்க. 2 சாமுவேலின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 2வது வசனத்தில் இருந்து. ஒரு நாள் சாயங்காலத்தில் தாவீது தன் படுக்கையில் இருந்து எழுந்து அரமனை உப்பரகையின் மேல் உலாத்தி கொண்டிருக்கும் போது ஸ்நானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரீயை உப்பரகையின் மேலிருந்து கண்டான். அந்த ஸ்திரீ வெகு சௌந்தரவதியாயிருந்தாள். அப்பொழுது தாவீது அந்த ஸ்திரீ யார் என்று விசாரிக்க ஆள் அனுப்பினான். அவள் எலியாவின் குமாரத்தையும் ஏத்தியனான உரியாவின் மனைவியுமாகிய பத்சேபாள் என்றார்கள். இன்னொருத்த மனைவின்னு சொல்றான். நல்லா கவனிங்க, இன்னொருத்த மனைவிங்கிறான். இவன் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன், செம்ம பிரில்லியன்ட். வாசிப்போம். அப்பொழுது தாவீது ஆள் அனுப்பி அவளை அழைத்து வர சொன்னான்.
அவள் அவனிடத்தில் வந்தபோது அவளோடு சயனித்தான். நல்ல கவனி, பாவத்தில் விழுந்து விட்டான். பாவத்தில் விழுந்து விட்டான். 5வது வசனம். அந்த ஸ்திரீ கற்பம் தரித்து தான் கற்பவதி என்று தாவீதுக்கு அறிவிக்கும்படி ஆள் அனுப்பினாள். நல்லா கவனிங்க, தாவீதுக்கு ஆள் அனுப்புறான். 8வது வசனம். பின்பு தாவீது உரியாவை நோக்கி, நீ உன் வீட்டிற்கு போய் பாத சுத்தி செய் என்றான். உரியா ராஜ அரமனையில் இருந்து புறப்பட்ட போது ராஜாவிடத்தில் இருந்து உச்சிதமான பதார்த்தங்கள் அவன் பின்னாலே அனுப்பப்பட்டது. உடனே அவன் ஞானம் போயிருச்சு. உடனே பதார்த்தத்தை அனுப்பி விடுறான்னா ஞானம் போயிருச்சு. வாசிப்போம். ஆனாலும் உரியா தன் வீட்டிற்கு போகாமல் ராஜ அரமனையின் வாசலிலே தன் ஆண்டவனுடைய எல்லா சேவகரோடும் கூட படுத்து கொண்டிருந்தான். உரியா தன் வீட்டிற்கு போகவில்லை என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்ட போது தாவீது உரியாவை நோக்கி, நீ பயணத்தில் இருந்து வந்தவன் அல்லவா, நீ உன் வீட்டிற்கு போகாதிருக்கிறது என்ன என்று கேட்டான். நல்ல கவனிங்க, அதுக்கு அவன் என்ன பதில் சொல்றான் கவனிங்க, வாசிப்போம். உரியா தாவீதை நோக்கி, பெட்டியும் இஸ்ரவேலும் யூதாவும் கூடாரங்களிலே தங்கி என் ஆண்டவனாகிய யோவாபும் என் ஆண்டவனின் சேவகரும் வெளியிலே பாளையம் இறங்கி இருக்கையில் நான் புசிக்கிறதற்கும் குடிக்கிறதற்கும் என் மனைவியோடு சயனிக்கிறதற்கும் என் வீட்டுக்குள் பிரவேசிப்பேனா? நான் அப்படி செய்கிறதில்லை என்று உம்முடைய பேரிலும் உம்முடைய ஆத்மாவின் பேரிலும் ஆணையிட்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படிப்பட்ட ஒரு தேசபக்தி உள்ளவனை பார்க்க முடியுமா? வெரி ஃபெய்த்ஃபுல் மேன். அவனுக்கு அவன் அவார்டு கொடுக்கணும். 14வது 15வது வசனம். காலமே தாவீது யோவாபுக்கு ஒரு நிருபத்தை எழுதி உரியாவின் கையில் கொடுத்து அனுப்பினான். அந்த நிருபத்திலே மும்முரமாய் நடக்கிற போர்முகத்திலே நீங்கள் உரியாவை நிறுத்தி அவன் வெட்டுண்டு சாகும் படிக்க அவனை விட்டு பின் வாங்குங்கள் என்று எழுதியிருந்தான். ஏன் எழுதியிருந்தா? அவன் ஞானம் முற்றிலும் அவனோடு போயிருச்சு. அவன் ஞானத்தை கண்டு சவுல் பயந்தான். ஐயா, நாத்தானை கத்தர் அனுப்பிவிட்டு அவன் ஒரு உதாரணம் சொல்றான். அப்போ கூட அவனுக்கு தான் செய்த பாவம் தெரியல. அப்படி செய்தவன் நாளத்தினைய திருப்பி கொடுக்கணுங்கிறான். நல்ல கவனிங்க, ஒருத்தன் பரிசுத்தவனா இருக்கானா இல்லையா, அவன் ஞானத்தை வச்சு அறிந்துக்கிடலாம். ஞானம்தான் அடையாளம். அல்லேலூயா.